Hello friends. இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா average speed or mean speed of gas molecules. இந்த கான்செப்ட பத்தியும் most probable speed of gas molecules இத பத்தியும் பார்க்க போறோம். அதே மாதிரி RMS speed, average speed, இந்த most probable speed இது எல்லாத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாமே UGTRB physics syllabusல செகண்ட் யூனிட்ல இருக்கிற தெர்மல் பிசிக்ஸ்ங்கற யூனிட்டோட சம்பந்தப்பட்டது. UGTRB physicsக்கு prepare பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், UGTRB physics எக்ஸாமுக்கு prepare பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கஸ் பண்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பிசிக்ஸ் புக்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் தான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். இந்த வீடியோல மீன் ஸ்பீட் அல்லது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ்னா என்னங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மீன் ஸ்பீட் or average speed. இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கண்டெய்னர்ல இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லா மாலிக்யூல்ஸும் ஒரே ஸ்பீடோட டிராவல் பண்ணாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலும் ஒவ்வொரு ஸ்பீடோட டிராவல் பண்ணும். அப்போ ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலோட அந்த ஸ்பீடையும் பார்த்தோம்னா V1, V2, V3 இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிக்யூலோட ஸ்பீடும் இருக்கும். அப்போ அந்த கண்டெய்னர்ல டோட்டலா n நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னா n அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 50 கேஸ் மாலிக்யூல்ஸ் அந்த கண்டெய்னர்ல இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலோட வெலாசிட்டியையும் நம்ம பார்க்கிறோம். வெலாசிட்டின்னு சொல்லலாம் அல்லது ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலோட ஸ்பீடையும் பார்த்து அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி டோட்டலா அந்த கேபிட்டல் என்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ். இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது 50. ஸோ டோட்டலா 50 கேஸ் மாலிக்யூல்ஸ் உடைய ஸ்பீடையும் ஒவ்வொரு மாலிக்யூலோட ஸ்பீடையும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுக்கும். ஆவரேஜ் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் இந்த மீன் ஸ்பீட் அல்லது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஆவரேஜ்னால என்னது, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா, ஸோ எத்தனை டேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா அது போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். இங்க ஆவரேஜ் ஸ்பீட் அல்லது மீன் ஸ்பீடுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸால டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு மீன் ஸ்பீட் அல்லது ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது கிடைக்கும். இதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8kT divided by pi m அப்படின்னு சொல்லி வரும், அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8RT divided by pi into capital M அப்படின்னு சொல்லி வரும். இதுல ஸ்மால் m அப்படிங்கிறது மாஸ், கேபிட்டல் M அப்படிங்கிறது மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Tங்கிறது டெம்பரேச்சர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 8/pi அது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ரூட் ஆஃப் 8/pi நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா 1.60 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ரூட் ஆஃப் 8/pi சிம்பிளிஃபை பண்ணா 1.60 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் அதை இன்டூ ரூட் ஆஃப் KT/m அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதிக்கலாம். அல்லது தட் இஸ் ஈக்குவல் டு 1.60 இன்டூ ரூட் ஆஃப் RT டிவைடட் பை கேபிட்டல் M அதாவது மோலார் மாஸ் இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இதான் மீன் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட V சஃபிக்ஸ் MP அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க மீன் ஸ்பீட் அல்லது ஆவரேஜ் ஸ்பீட நம்ம V பார்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அத V சஃபிக்ஸ் MP அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அது என்ன மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர்ல இருக்கிற கேஸ் மாலிக்யூல்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ் என்ன ஸ்பீடோட போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுதான் இந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ப்ராபபிள் ப்ராபபிலிட்டி அல்லது ப்ராபபிள் அப்படின்லாம் சொல்லும் போது சான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குது அப்படின்னா கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிக்யூல்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் என்ன ஸ்பீடோட போகுது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
2 kT divided by m square root அல்லது square root of 2 RT divided by capital M. Once again capital M அப்படின்றது molar mass, small letter m ங்கிறது mass அப்படின்னு சொல்லலாம். இதுல square root of 2 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால that is 1.414 into root of kT by m அப்படின்னு சொல்லலாம் அல்லது 1.414 square root of kT divided by capital M இப்படி வந்து சொல்லலாம். இப்போ நம்ம மீன் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு இதை பத்தி வந்து இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஆல்ரெடி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஸ்பீட், அதாவது விஆர்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது வி சஃபிக்ஸ் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஸ்பீடு அது அதே மாதிரி இந்த ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எதோட வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்எம்எஸ் வேல்யூ தான். ஸோ விஆர்எம்எஸ் அப்படிங்கிறதான் எப்பயுமே அதிகமா இருக்கும். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஸ்பீடு தான் எப்பயுமே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் எது அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீட் இதான் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் எதோட வேல்யூ அதிகமா இருக்கும்னா இந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ எந்த ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கேட்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து அப்போ கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ரிலேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எந்த ஸ்பீடு அதிகம் எது கம்மி, ஸோ லீஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடான அதுக்கான அந்த வேல்யூ தான் வந்து லீஸ்டா இருக்கு. இப்போ இதோட அந்த ரேஷியோஸ் எடுத்தோம் அப்படின்னா ரேஷியோஸ் எதை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன்ஸை வச்சு எடுக்கும்போது விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 kT by m அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ அதுல அந்த ரூட் ஆஃப் kT by m அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இங்க ரேஷியோஸ்ல எழுதுறோம். ஸோ ரேஷியோஸ்ல எழுதும் போது விஆர்எம்எஸ்ங்கும் போது √3 அப்படின்னு வரும். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்பீடுங்கும் போது √8/π அப்படின்னு வரும். ஏன்னா இங்க நம்ம பார்த்திருக்கோம் ரூட் ஆஃப் kT by mங்கிறது எல்லாத்துலயுமே காமன். நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். விஆர்எம்எஸ் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ரூட் ஆஃப் kT by m இருக்கும். ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தோம்னா விஆர்எம்எஸ் இஸ் டு வி பார் இஸ் டு விஎம்பி, எம்பிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். ஸோ அதுக்கான அந்த ரேஷியோஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து அந்த ரேஷியோ. இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போனா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்கும்போது நீங்க வந்து இந்த ரேஷியோஸ் கேட்டாங்கன்னா கூட உங்களால வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல மீன் ஸ்பீட் ஆர் ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ். அதாவது ஒரு கண்டெய்னர்ல கேஸ் மாலிக்யூல்ஸ் நிறைய இருக்கும்போது அதுல அந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எத்தனை மாலிக்யூல்ஸ் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியோட போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.